வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள். அத்தியாயம் 6. பஹ்ராம் நசீருதீன் மஹமூத் பல்பன். இரும்புக்கரம். மக்களாட்சியிலாவது பரவாயில்லை, ஆட்டம் போடும் பதவியாளர்களை அடுத்த தேர்தலில் கவனித்து கொள்ளலாம். மன்னராட்சிக்கு மதம் பிடித்துவிட்டால் கடவுளைத்தான் மக்கள் நம்ப வேண்டியிருந்தது. அவர்கள் பிரார்த்தனைகள் பலிக்க சற்று காலதாமதமானாலும் அதற்குள் வெறியாட்டம் போட்டுவிடும் அடங்கா பிடாரிகளும் உண்டு. சதித்திட்டத்திலிருந்து மீண்ட சிம்மாசனத்தில் ரஷ்யா சுல்தான் அமர்ந்திருந்தால் அந்த பெண்ணரசியின் ஆட்சி எப்படி அமைந்திருக்கும் என்று யாரால் சொல்ல முடியும்? ஆனால் அந்த வாய்ப்பு மக்களுக்கு கிட்டவில்லை. அந்த கொலையை தொடர்ந்து 6 ஆண்டுகளுக்கு ஒரு படு குழப்பமான நிர்வாக சீர்கேட்டை மக்கள் அனுபவித்தார்கள். ரஷ்யா தீர்த்து கட்டப்பட்ட பிறகு 1240 1246 வரை பஹ்ராம் மசூத் என்ற 2 சுல்தான்கள் டெல்லியில் ஒருவர் பின் ஒருவராக அமர்ந்து நாட்டை ஒரு வழியாக்கினார்கள். அரண்மனையில் சுல்தான் இல்துத்மிஷ் காலத்திலிருந்து செல்வாக்குடன் இருந்த பிரபுக்கள் குழுவை பகைத்து கொண்டான் பஹ்ராம். அவர்களால் மதிக்கப்பட்ட முஸ்லிம் மகான் ஒருவரை தேவையில்லாமல் தூக்கிலிட்டான். வெறுத்துப்போன பிரபுக்கள் சதிய ஆலோசனைகளில் இறங்கினார்கள். இதற்குள் மங்கோலிய படை ஒன்று வடக்கிலிருந்து புகுந்து லாகூரை கபலீகரம் செய்தது. இன்னொரு புறம் பீகார், வங்காளம், சிந்து, முல்தான் பிரதேசங்கள் பலவீனமாகி போன டெல்லியின் கைப்பிடியிலிருந்து கழன்று கொண்டன. நிலைமை மோசமாகவே பஹ்ராம் மாளிகையை பிரபுக்கள் அனுப்பிய படை சூழ்ந்து கொண்டு உள்ளே நுழைந்த வீரர்கள் அப்போதுதான் உறங்கப்போன சுல்தானை நிரந்தரமாக தூங்க வைத்தார்கள். அடுத்த சுல்தான் மசூத் இதிலிருந்தெல்லாம் பாடம் கற்பதாக இல்லை. ஒரு மனிதனால் என்னவெல்லாம் கேளிக்கைகளில் ஈடுபட முடியும் என்ற தொடர் சோதனையில் இறங்கியிருந்தான். அவனை இழுத்து கொண்டு பாதாள சிறையில் தள்ளி பூட்டினார்கள். அதோடு சரி, பிறகு சிறை கதவு திறக்கப்படவே இல்லை. இப்படி பெரும் குழப்பத்தை நோக்கி சறுக்கிக் கொண்டிருந்த அரசாட்சியை உடனடியாக காப்பாற்றியாக வேண்டிய சூழ்நிலை. இல்துத்மிஷ் சுல்தானின் இளைய மகனும் ரஷ்யாவின் சகோதரருமான நசீருதீன் மஹமூத் என்பவரை 1246 ஆண்டு ஜூன் 10 பதவியில் அமர்த்தினார்கள் அரசவை பெரியவர்கள். 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த நசீருதீனை மன்னர் என்பதை விட மான்குட்டி என்று அழைக்கலாம். எந்த தப்பு தண்டாவிற்கும் போகாமல் மிக எளிமையாய் வாழ்ந்த வித்தியாசமான மன்னர் நசீருதீன் மஹமூத். புனித குர்ஆன் முழுவதையும் தன் கைப்பட மிக அழகாக எழுதுவதில் தன் வாழ்க்கையே செலவிட்ட இந்த சுல்தான் தான் எழுதியவற்றை விற்று அதில் வந்த வருமானத்தில்தான் உணவு போன்ற சொந்த செலவுகளுக்கு பயன்படுத்தினார் என்னும்போது பல சுல்தான்களோடு ஒப்பிடுகையில் வியப்பாகவும் பிரமிப்பாகவும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மற்ற எந்த பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்காமல் ஒரே மனைவியுடன் கடைசி மூச்சு வரை காலம் தள்ளியவர் சுல்தான் நசீருதீன். சாப்பாடும் மனைவிதான் தயாரித்தாக வேண்டும். கொதிக்கும் வாணலியில் ஒரு முறை விரலை சுட்டு கொண்ட சுல்தானின் இல்லத்தரசி வலி தாங்காமல் கொஞ்ச நாளைக்காவது ஒரு சமையல்கார பெண்ணை வேலைக்கு அமர்த்தி கொள்ளலாமா என்று கேட்டதற்கு, ஒரு விரலை சுட்டு கொண்டதற்காகவா அந்த ஆடம்பரமெல்லாம் தேவையில்லை, சமாளித்துக்கொள் என்று சுல்தானிடமிருந்து பதில் வந்தது. எப்படி இந்த மென்மையான மான்குட்டியால் 20 ஆண்டுகள் சுல்தானாக காலந்தள்ள முடிந்தது? இவரை அரவணைத்து காவல் புரிந்த அமைச்சராக இருந்த ஒரு பெரும் சிங்கம், பெயர் பல்பன். 20 ஆண்டுகள் பெயருக்கு மன்னராக இருந்த நசீருதீன் சுல்தான் இறப்பதற்கு முன் பல்பனையே தன் வாரிசாக நியமித்தார். நசீருதீனுக்கு குழந்தை பேறு இல்லாததால் பல்பன் துருக்கிய அடிமையாக மங்கோலியர்களால் பாக்தாத் நகரில் கைப்பற்றப்பட்டு பிறகு சுல்தான் இல்துத்மிஷால் விலைக்கு வாங்கப்பட்டவர். பிற்பாடு ரஷ்யா பேகம் ஆட்சியில் மெய்காப்பாளராக பணிபுரிந்தவர். ரஷ்யா கொலைக்கு பிறகு பதவி உயர்வு பெற்று நசீருதீன் சுல்தானுக்கு பிரதம அமைச்சரானதோடு தன் மகளையும் பல்பன் எச்சரிக்கையாக சுல்தானுக்கு மணமுடித்து வைத்தார். பல்பன் 40 ஆண்டு ஆட்சி முழுவதும் ஒரு விதத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதாகவே இருந்தது. அவர் சுண்டு விரலுக்கு கீழ் நாடு அடங்கி சுணங்கி கிடந்தது என்று கூட சொல்லலாம். தவறிழைப்பவர்களுக்கு பல்பன் தந்த தண்டனைகள் அப்படி. எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தோள்கள் உரிக்கப்பட்டன. நிஜமாகவே சந்தேகத்துக்கிடமாக நடந்து கொண்டால் போதும், அவர்கள் எத்தனை செல்வாக்கு உடையவர்களாக இருந்தாலும் சத்தம் போடாமல் தீர்த்து கட்டப்பட்டார்கள். சற்று ஆபத்தான முஸ்லிம் பிரபுக்கள் அவ்வப்போது கிளம்பி கலவரத்தில் ஈடுபட்ட ராஜபுத்திர மன்னர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சுல்தான் பல்பனால் கழுவிலேற்றப்பட்டனர். இந்த பணிகளையெல்லாம் செவ்வனே செய்ய மிக திறமையான படை உருவாக்கப்பட்டது. நைச்சியமான ஒற்றர்களும் நியமிக்கப்பட்டார்கள். பல்பன் ஆட்சியில் ஒரு வழிப்பறி கொள்ளை கூட நடக்கவில்லை என்றால் பார்த்து கொள்ளலாம்.
சட்டத்தின் முன் எல்லோரும் சமம், இதை திட்டவட்டமாக புரிந்து கொண்டால் போதும் என்று அவ்வப்போது பல்பன் எடுத்து சொல்வது உண்டு. இதை வெறும் வாய்ப்பேச்சாக நிறுத்தி கொள்ளவில்லை சுல்தான். 4000 குதிரைகளை லாயத்தில் வைத்திருக்கும் அளவு செல்வாக்குள்ள மாலிக் பக்பாக் எனும் கவர்னர் குடிவெறியில் ஒரு சாமானிய ஊழியரை சவுக்கால் அடித்து கொன்றுவிட தகவல் பல்பனுக்கு போய் சேர்ந்தது. கவர்னரை கைது செய்து தர்பாருக்கு இழுத்து வர செய்த சுல்தான் அவர் உடையை கழற்றி எறிந்துவிட்டு சவுக்கால் அடிக்க சொல்லி தண்டனை வழங்கினார். கொஞ்ச நேர விலாசலிலேயே கவர்னர் உயிர் பிரிந்தது. உடனடியாக தன் பின்னாலேயே மேலுலகம் வந்த முதலாளியை பார்த்த ஊழியர் வியந்து போயிருக்கக்கூடும். பிரமுகர்கள் செய்யும் தப்பு தண்டாக்களையெல்லாம் எழுதி வைக்க ஒரு குறிப்பெழுதுபவரையும் நியமித்திருந்தார் பல்பன். மேற்சொன்ன இந்த ஊழியரை கவர்னர் கொன்ற செய்தியை தன்னிடம் சொல்லாமல் மறைத்ததற்காக அந்த நிருபரும் உடனே தூக்கில் இடப்பட்டது பெட்டி செய்தி. அதேபோல் அயோத்தியின் ஆளுநரான ஹைபத் கான் ஒரு முதிய சேவகனை அடித்து கொன்றுவிட கைது செய்யப்பட்ட ஹைபத் கானுக்கு 500 பிரம்படிகள் தரப்பட்டன. தோலுரிந்த இரத்த விளாறாக உடல் சிவந்து துவண்டுகிடந்த ஹைபத் கானை தானே இழுத்து கொண்டு போய் அந்த இறந்த ஊழியரின் விதவை மனைவியின் காலடியில் போட்டு ஒரு குருவாலை அவளிடம் தந்து, உங்கள் வேதனை தீர நீங்களே இவரை குத்தி கொல்ல அனுமதி வழங்குகிறேன் என்று சொல்லி திரும்பினார் பல்பன். சுமார் 20,000 ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி நாணயங்களை கொண்டு வர செய்து விதவையிடம் கொடுத்து ஹைபத் கான் உயிர் பிச்சை கேட்டு கெஞ்சினார் என்பதும் பணம் வென்றது என்பதும் வேறு விஷயம். பல்பன் ஆட்சியில் டெல்லி மாநகரம் கம்பீரமாக ஜொலித்தது என்பதில் சந்தேகமில்லை. அதில் நடுநாயகமாக அமர்ந்து பல்பன் நடத்திய தர்பார் வெளிநாட்டிலிருந்து வந்த பயணிகளையெல்லாம் பிரமிக்க வைத்தது. வெட்டி பேச்சு, ஜோக் அடிப்பது போன்ற விஷயங்களில் சுல்தான் ஈடுபட்டதில்லை, மற்றவர்களையும் அனுமதித்ததில்லை. அரசருக்குரிய கம்பீரத்தோடு முழு உடையுடன்தான் பல்பன் எப்போதும் காணப்பட்டார். நண்பர்கள் சுவாதீனமாக சுல்தானிடம் உரிமையை எடுத்துக்கொள்வதும் உறவினர்களை கூடி கும்மாளம் போடுவதும் போன்ற எதுவுமே அரண்மனையில் நடந்ததில்லை. இளம் வயதில் மதுப்பழக்கம் இருந்ததுண்டு. ஆனால் அரியணை ஏறிய மறுகணத்திலிருந்து குடிப்பதை அடியோடு நிறுத்தினார் சுல்தான். பிறகு சாகிற வரை மதுக்கோப்பையை அவர் தொட்டதில்லை என்கிறார் வரலாற்றாசிரியர் பராணி. தவிர படித்தவர்களை, கலைஞர்களை, மகான்களை மிகுந்த மதிப்புடன் நடத்தினார் பல்பன். துவைதம் எனும் தத்துவத்தை உலகுக்கு தந்த மகான் மத்வாச்சாரியார் மத்திய இந்தியாவிலிருந்து டெல்லிக்கு வந்தபோது சுவாமிகளை மரியாதையுடன் வரவேற்று உபசாரம் செய்தார் சுல்தான் பல்பன். கிபி 1279 பல்பன் ஆட்சிக்கு பெரும் ஆபத்து வந்தது. வடக்கில் இருந்து முரட்டுத்தனமான ஒரு மங்கோலிய பெரும்படை இந்தியாவிற்குள் நுழைந்தது. தன் மூத்த மகன் முகமதுக்கு கச்சிதமாக போர் திட்டங்கள் சொல்லிக் கொடுத்து மங்கோலியர்களை எதிர்கொள்ள அனுப்பினார் பல்பன். சுல்தான் படை வெற்றிகரமாக எதிரிகளை விரட்டி அடித்தது. இம்மி பிசகாமல் தன் சொன்னதை நிறைவேற்றிய மகன் வெற்றி கொடி நாட்டிய செய்தி வந்தவுடன் இந்தியா தற்போது ஒலிம்பிக்ஸ் பதக்கத்தில் பட்டியலில் முதல் இடத்தில் இருந்தால் நாம் எப்படி மகிழ்வோமோ அந்த அளவு மகிழ்ந்து போனார் பல்பன். இதோ என்னை மிஞ்சப்போகும் வாரிசு என்று ஆனந்த கண்ணீர் வடித்தார். ஆபத்து 2. வங்காளத்திலிருந்து கிளம்பியது. துஹ்ரில் கான் எனும் கவர்னர் சுல்தானை எதிர்த்து வங்காளத்தை சுதந்திர நாடாக அறிவித்தான். பல்பன் மிரட்டி பார்த்தும் கேட்கவில்லை. அமீர்கான் எனும் ஒரு பிரதம தளபதியை பெரும் படையுடன் அனுப்பினார் சுல்தான். துஹ்ரில் கான் படையிடம் தோற்று திரும்பிய டெல்லி படை. இது பல்பனுக்கு ஏற்பட்ட முதல் தோல்வி. இந்த விவரம் வர தாங்க முடியாமல் போன கோபத்தில் பல்பன் முகம் முழுமையாக சிவந்து போனது. தோல்வியோடு திரும்பிய அமீர்கானை கோட்டை உச்சியில் ஸ்பெஷலாக தூக்குமரம் தயாரித்து தோற்று திரும்பும் தளபதிகளுக்கு இதுதான் கதி என்று சொல்லி தளபதியை தூக்கிலிட்டார் சுல்தான். துஹ்ரில் கான் கில்லாடி மன்னன் தான். சில மாதங்கள் கழித்து மாலிக் தார்கி என்னும் தளபதியின் தலைமையில் சுல்தான் அனுப்பிய இன்னொரு படையும் துஹ்ரில் கான் படைக்கு புறமுதுகு காட்டி திரும்பியது. திகைத்து போனார் பல்பன். இந்த தளபதிக்கு பழைய தண்டனை தரப்பட்டது. பிறகு வெற்றி கிடைக்கும் வரை தோல்விகளை பொருட்படுத்தக்கூடாது என்று பக்கத்தில் இருந்தவர்களிடம் சொல்லிவிட்டு தன் இளைய மகன் புஹ்ரா கானை தளபதியாக அழைத்து கொண்ட ஒரு பெரும் படையுடன் தானே போருக்கு கிளம்பினான். 2 லட்சம் படை வீரர்கள் கூடவே யமுனை நதியில் பிறகு கங்கை நதியாக பெரும் படகுகளில் பல்வேறு ஆயுதங்களுடன் ஒரு படை.
பல்பன் என்கிற குள்ளநரியின் மூளை கொண்ட கிழசிங்கம் வங்காளத்தை நோக்கி நேரடியாக வருகிறது என்ற செய்தி வந்ததும் இதுவரை வீரத்தோடு போர் புரிந்து வந்த துஹ்ரில் கானுக்கு திடீரென்று பயம் தொற்றிக் கொண்டது. தன் தோல் முழுவதும் உரிக்கப்படுவது போலவும் கூர்மையான மூங்கிலில் கழுவேற்றப்படுவது போலவும் கண்கள் தோண்டி எடுக்கப்படுவது போலவும் கற்பனை காட்சிகள் விரிய ஒரிசா பகுதியில் உள்ள தன் காட்டுக்குள் பீதியுடன் ஓடி ஒளிந்து கொண்டான் துஹ்ரில். காட்டுக்குள் பல்பனின் படை புகுந்தது. ஒரு குதிரையில் ஏறி தப்பிக்க பார்த்த துஹ்ரிலை ஒரு வீரன் செலுத்திய அம்பு கீழே தள்ளியது. அவன் தலையை சீவி கொண்டு வந்த சுல்தான் காலடியில் போட்டார்கள். என் வயதான காலத்தில் என்னை இவ்வளவு சிரமப்படுத்திய இவனுக்கு ஊருக்கு பாடம் புகட்டுங்கள் என்று கர்ஜித்தார் பல்பன். துஹ்ரில் கானின் அரண்மனை இருந்த லக்னௌதி நகர் கடைவீதியில் 2 மைல் தொலைவில் வரிசையாக நடப்பட்ட கூர்ப்படுத்தப்பட்ட மூங்கில்கள் துஹ்ரில் கான் பக்கம் போர் புரிந்த வீரர்கள், தளபதிகள், உற்றார் உறவினர்கள் எல்லோர் உடலையும் ஊடுருவின. ஏதோ இரத்தமழை பொழிந்ததைப் போல கடைவீதி சிவந்து அலை பாய்ந்தது. வந்த காரியம் முடிந்த பிறகு தன் 2ஆம் மகன் புஹ்ரா கானை, கொஞ்சம் ஜாலி டைப், அழைத்து உன்னை வங்காள கவர்னராக நியமிக்கிறேன். உன் விளையாட்டு புத்தியை கைவிட்டு கவனத்தோடு திறமையோடு ஆட்சி புரிய வேண்டும். நான் சொல்வதை அலட்சியப்படுத்தினால் துஹ்ரில் கான் கதிதான் உனக்கும் என்று எச்சரித்துவிட்டு திரும்பினார் சுல்தான். அதுதான் பல்பன். இரும்பு கரம் கொண்டு எவ்வளவு கச்சிதமாக ஆட்சி நடத்தும் மன்னனுக்கும் முடிவு ஒன்று உண்டு அல்லவா? ஊருக்கு திரும்பிய சுல்தானை பேரிடி ஒன்று தாக்கியது. தனக்கு நிகரான வாரிசு என்று கனவு கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்த பல்பனின் மூத்த மகன் முகமது வடமேற்கு எல்லையில் மறுபடியும் வருடம் 1255 புகுந்த மங்கோலிய படையோடு மோத நேர்ந்தது. இம்முறை சுல்தானின் படை வெற்றி பெற்று மங்கோலிய வீரர்கள் சிலர் மறைந்திருந்து நடத்திய திடீர் தாக்குதலில் முகமது உயிரிழக்க நேர்ந்தது. தன் உயிரையே வைத்திருந்த மூத்த மகன் இறந்த செய்தி கேட்ட பல்பன் பித்து பிடித்ததைப் போல பல நாட்கள் தொடர்ந்து கதறினார். புத்திர சோகம் தாங்காமல் தன் துணிகளை கிழித்து கொண்டு மண்ணை வாரி தன் உடல் மீது இறைத்து கொண்டு முட்டி மோதி அழுத பல்பன் நிலையை கண்டு மந்திரி பிரதானிகள் செய்வதறியாமல் திகைத்தார்கள். உணவு உறக்கம் எதுவுமில்லாமல் ஒரு இருட்டு அறையின் மூலையில் முடங்கி போன பல்பனின் உடல் நிலை வெகுவாக மோசமானது. மகன் இறந்து ஓராண்டு கூட ஆகவில்லை. அவ்வப்போது முகமது, என் அருமை மகனே என்று லேசான கதறல்கள் கேட்கும். பிறகு அதுவும் நின்றுவிட்டது. கதவை உடைத்து கொண்டு உள்ளே போனவர்கள் பார்த்தது எலும்பும் தோலுமாக சுல்தானை, நிலை குத்திய விலைகளோடு. நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.